என்ன மேடம் என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? கட்டி பாட்டி பாக்ஸில் எல்லாருக்கும் கைசின் கட்டி பாட்டியாக தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் கட்டி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சூடானே சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கருப்பில் போட்டுட்டு வைஃப் தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம், அதுவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வந்து கழுவி வச்சிருந்தோம், அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க 2 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தயிரில் 1/2 லிட்டர் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிருங்க. கடையிலிருந்து கொஞ்சோண்டு மசாலா வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அது எதுக்கு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ நம்ம ரெடி பண்ண மோரை வந்து அப்படியே ஆட் பண்ணி கேஸை நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், விடாம இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் விட்டீங்கன்னா நம்ம கட்டி ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம சைட்ல வச்சு இந்த மசாலா வந்து ஆட் பண்ணீங்கன்னா சூப்பரான ராஜஸ்தான் ஸ்டைல் கட்டி ரெடி ஆயிரும். இப்போ பட்டி எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். கொஞ்சம் கோதுமை எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவா ஆட் பண்றோம். அதுல டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா மாவு வந்து சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்யும் போது உருண்டை செய்வோம்ல, அந்த மாதிரி உருண்டையாக செஞ்சுட்டு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச உருண்டையெல்லாம் பாட்டியா குக்கரில் போட்டு நம்ம வந்து இப்போ பாட்டியா செய்ய போகிறோம். உங்ககிட்ட பாட்டியா குக்கர் இருந்தால் சரி, இல்லை நீங்கள் தந்தூரி செய்வீங்களா அதில் கூட வச்சு நீங்கள் செய்யலாம். பாட்டியா செய்கிறது ரொம்ப ஈஸி கைஸ். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூடி போடாமல் வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வெடிப்பு வந்தோடனே நம்ம பாட்டியா வந்து ரெடி ஆயிரும். ஒரு முக்கியமான விஷயம், பாட்டியா வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், இல்லைனா வந்து வெளியே மட்டும் வெந்துடும், உள்ள வந்து ரெடி ஆகாது. ஸோ ரெடியான சுட பாட்டியால வந்து அம்மா வந்து நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தாங்க. ராஜஸ்தான் ஸ்டைலில் கட்டி பாட்டி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிச்சாச்சு. அத்தை ரெசிபி என்ன போடலாம்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அம்மாவும் வைஃபை சேர்ந்து செஞ்ச இந்த கட்டி பாட்டியா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்தது. சூப்பரான இந்த டிஷ்ஷோட நான் இன்னைக்கு vlog கம்ப்ளீட் பண்ணுறேன் கைஸ். vlog பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.